மோகமேகங்கள் மழை பொழியுதே. மழை 3. சரியாக 2 வருடத்திற்கு முன்பு விஜயனும் ஜெயாவும் சானு வீட்டிற்கு சென்றே அவன் தாய் விமலாவிடம் ஐஷு சாணக்கியனை விரும்புவதாக கூறி தன் தங்கை மகனுக்கு தன் பெண்ணை கொடுப்பதில் எந்தவித ஆட்சேபனையும் இல்லை என்று திருமணத்திற்கு தன் விருப்பத்தை தெரிவித்தார். ஆம், விஜயனின் தங்கை விமலாவின் மகன்தான் சாணக்கியன். விமலாவிற்கு மகன் மட்டுமல்ல, சௌமியா, சாகித்யா என 2 மகள்களும் உண்டு. விஜயன் நேராக தன் மருமகனிடம் சென்று அவனை தனியாக அழைத்து சென்று, சானு, ஐஷுவை பற்றி உனக்கு தெரியாதது எதுவும் இல்ல. உனக்கு பிடிச்சாதான் இந்த கல்யாணம் நடக்கும். வந்து அவகிட்ட பேசு. 2 பேரும் சேர்ந்து பேசி நல்ல முடிவா சொல்லுங்க என்று அவன் தோல் தட்டியவாறு உள்ளே சென்றார். ஐஷுக்கும் எனக்கும் எப்படி ஒத்து போகும்? அவ MBA படிக்கிறதா சொன்னாங்களே, அப்புறம் எப்படி என்ன விரும்புறா என்று யோசித்தவனுக்கு குழப்பம் மட்டுமே மிஞ்சியது. அவன் இவ்வாறு யோசிப்பதற்கும் காரணம் இருந்தது. சாணக்கியன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்துவிட்டு வேலைக்கு செல்ல முயலும் போது விமலா தன் மகனிடம் வந்து, எப்பா தம்பி, எனக்கு இருக்கிறது ஒத்த ஆம்பளை பிள்ளை. உன்னை தினமும் வெளியே அனுப்பிட்டு உனக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதறிக்கிட்டு இருக்கணும்பா. இந்த அம்மா கண்ணுல படுற மாதிரி என் கூடவே நம்ம கழனிய பார்த்துட்டு இருப்பா என்று தன் மகனிடம் காலில் விழாத குறையாக கெஞ்சினார். தன் தாய் கெஞ்சுவது பிடிக்காமல், சரிம்மா, நான் உன்னை விட்டு எங்கேயும் போகலமா என்றவன் அன்றிலிருந்து தன் தந்தையின் 40 ஏக்கர் நிலத்தை தன் தாயுடன் சேர்த்து பார்த்து கொண்டான். விமலாவின் கணவர் சுந்தரம் 10 வருடத்திற்கு முன்பு சென்னை சென்று வரும் வழியில் நடந்த கோர விபத்தில் சம்பவ இடத்திலேயே அவர் உயிர் பிரிந்தது. அதை நினைத்துதான் தன் மகனும் தனக்கில்லாமல் போய்விடுவானோ என்ற பயத்தில் அவனை எங்கும் அனுப்ப மாட்டார். அந்த பொண்ணுக்கும் நமக்கும் எப்படி செட் ஆகும்? நான் செட் பண்ணி விடுறேன் ராசா, கவலைப்படாத. நீங்க காரி துப்புறது இங்க வரைக்கும் தெரிக்குது என்று மனதில் குழப்பத்துடன் சுற்றி கொண்டிருந்தவனை கண்ட விமலா, தம்பி, போய் அந்த பிள்ளைகிட்ட என்னன்னு பேசிட்டு வந்துட்டா சட்டு புட்டுன்னு கல்யாண வேலைய பார்க்கலாம் இல்லையா? போப்பா, போய் பேசிட்டு நல்ல முடிவா சொல்லுங்க என்று கண்களில் மிகுந்த எதிர்பார்ப்புடன் கூறினார். அவருக்கு தன் அண்ணனின் அழகு மகளை தன் மகனுக்கு திருமணம் முடித்து அழகு பார்க்க வேண்டும் என்ற ஆசை. அன்று தன் அண்ணன் அண்ணி வீடு தேடி வந்து பேசியதிலிருந்து எப்படியாவது இந்த கல்யாணம் நடக்க வேண்டுமென்று ஆவலாக இருக்கிறார். தாய் சொல்லை தட்டாத புத்திரனோ தன் மாமன் மகளை பார்த்து பேசிவிட்டால் தன் குழப்பமும் தீரும், இந்த கல்யாண விவகாரத்திற்கு தீர்வும் கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையில் சென்னை நோக்கி பயணம் செய்தான். சென்னை வந்தவன் தன் மாமனின் வீட்டிற்கு தான் முதலில் சென்றான். தன் அத்தையிடம் மாமா எங்கே என்று கேட்க அவர் அலுவலகம் சென்றிருப்பதாக சொல்லவே தான் வந்த காரணத்தை தன் அத்தையிடம் எப்படி சொல்வதென்று தெரியாமல் உள்ளுக்குள் தவித்து கொண்டிருந்தான். என்ன சானு, ஏதோ சொல்ல வருவதும் பின் தயங்குற மாதிரியும் இருக்கு, என்னாச்சு என்று தன் மருமகனிடம் கேட்க, அது அது வந்த அத்தை என்று தன் கைகளை பிசைந்தவாறு திணறினான். என்னடா, நீ அத்தை கிட்ட பேசவே இப்படி திணற? அதுக்கு நீ சரிப்பட்டு வர மாட்ட போலையே. அவனாக இப்பொழுது சொல்ல மாட்டான் என்று அவன் செய்கையிலேயே தெரிந்து கொண்ட ஜெயா தானாகவே ஊகித்து, ஒருவேளை தன் மகளிடம் பேசத்தான் இந்த விஜயமோ என்று நினைத்தவர் பின் இருவரும் பேசி ஒரு முடிவுக்கு வரட்டும் என்று அவனிடம் திரும்பி, சானு, இப்போ ஐஷுக்கு காலேஜ் முடிகிற டைம் தான், நீ போய் அழைச்சிட்டு வரியாப்பா என்று கேட்டவர் தொடர்ந்து, டிரைவரை ஒரு வேலையா வெளியே அனுப்பியிருக்கேன், இன்னும் வரல போல என்று கூற, சரியத்த, நான் அழைச்சிட்டு வரேன் என்று கூறினான். தன் அத்தையிடம் எந்த கல்லூரி என்று கேட்டுக்கொண்டவன் வெளியே செல்ல, சானு, கரேஜ்ல வீரோட பைக் நிற்கும் பாருப்பா, அதை எடுத்துட்டு போ என்று அதன் சாவியை அவனிடம் தந்தார். அதை வாங்கியவன், சரியத்த, நான் போயிட்டு அழைச்சிட்டு வரேன் என்று கூறியவன் கரேஜில் நின்ற KTM பைக்கை எடுத்தவன் அந்த பிரபல கல்லூரியை நோக்கி பறந்தான். கல்லூரிக்கு வெளியே நின்றவனுக்கு அப்பொழுதுதான் நினைவு வந்தது. ஐஷுவை அவன் சிறு வயதில் பார்த்ததோடு சரி, அவள் இப்பொழுது எப்படி இருப்பாள் என்று கேட்டால் அவனுக்கு தெரியாது. விளங்கிடும். சிறு வயதில் நெற்றியில் புரளும் கருகரு முடியுடன் குண்டு கன்னங்களுடன் இருந்த கியூட் குட்டிதான் அவனுக்கு ஞாபகம் வந்தாள். போடா போ
உனக்கு கனிமொழி தேன்மொழின்னு வாய்க்கால் வரப்புல எவ்வளவு தெரிவா. இந்த ஐஸ்வர்யா செட் ஆக மாட்டா. இப்ப வந்து டிம்பிள் சின், சப்பி சீக்ஸ், ரோசி லிப்ஸ்ன்னு வந்துட்டான். முகமே தெரியாதான், இதுல கேடிஎம் டியூக் வேற. ஐயோ, இப்ப என்ன பண்றது என்று யோசித்துக் கொண்டிருந்தவனை கல்லூரி முடிந்ததும் வெளியில் வந்த அனைவரும் தங்களுக்குள் பேசி சென்ற சத்தம் கலைத்தது. அவனும் தன்னால் இயன்றவரை முயன்றான். வெளியில் வரும் பெண்களின் முகங்களை பார்த்தான். ஆனால் பாவம், அவன் கண்ணிற்குத்தான் அவள் தென்படவே இல்லை. 10 நிமிடங்கள் ஆகியும் அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. இவனை நோக்கியும் எந்த பெண்ணும் வரவில்லை. சற்று நேரம் பொறுத்து பார்த்தவன் கல்லூரியிலிருந்து அனைவரும் வந்திருக்க வெறிச்சோடி காணவே தன் அத்தைக்கு போன் போட்டான். தன் அத்தை அழைப்பை எடுத்ததும், கிளாஸ் முடிஞ்சு எல்லாம் வந்துட்டாங்க அத்தை, இன்னும் பாப்பாவை மட்டும் காணோம் என்கவும், சரிப்பா, நான் அவ நம்பருக்கு கால் பண்றேன் என்று விட்டு அணைத்தார். ஏது பாப்பாவா? அப்போ நீ போட மாட்ட தாப்பா. இவ்வளவு நேரம் தன் தோழிகளுடன் அவன் நின்றிருக்கும் இடத்திற்கு அருகே இருந்த பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டு தன் மாமன் தன்னை காணாமல் தேடுவதை ரசித்து பார்த்து கொண்டிருந்தவள் தன்னை கண்டுபிடிக்க முடியாமல் அல்லாடுவதை பார்த்து அவன் என்னதான் செய்கிறான் என்று அவனையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். அவளுக்கு தெரியும், இப்பொழுதுதான் எப்படி இருப்போம் என்று தன் மாமனுக்கு தெரிய வாய்ப்பில்லை என்று. முதலில் கல்லூரியை விட்டு தன் தோழிகள் பட்டாளத்துடன் வெளியே வந்தவள் என்றும் தன் வீட்டின் கார் நிற்கும் இடத்தை பார்க்க அது காலியாக இருக்கவே திரும்பி பார்த்தவள் தான் பார்த்தது உண்மைதானா, தன் சோட்டுதானா அது என்று உற்று பார்த்தாள். 26 வயதாக இருந்தாலும் அதிகமும் இல்லாமல் குறைவாகவும் இல்லாமல் அளவான உடல்வாகுடன் 6 அடி உயரத்தில் நின்றவன் யாரையோ தேடி அலைபாய்ந்த கண்களை கண்டவள், யாரை இப்படி தேடுறான் என்று நினைத்தவள். ஒருவேளை தன்னை அழைத்து போக வந்திருப்பான் என்று நினைத்தவள் அவன் முன் கண்ணில் படுமாறு அவனை கடந்து சென்றவளுக்கு ஏமாற்றம்தான் மிஞ்சியது. பின்புதான் யோசித்தாள், அவன் தன்னை சிறு வயதில் பார்த்ததோடு சரி, அதன் பிறகு பார்க்கவில்லை என்று. பின்புதான் தன் தோழிகளுடன் பேருந்து நிலையத்திற்கு சென்று அவனை பார்க்க ஏதுவான இடத்தில் நின்று கொண்டு தன் பேராழி கண்களால் அவனை கபலிகரம் செய்து கொண்டிருந்தாள். பின்பு தன் அன்னைக்கு அழைத்தது முதல் தன்னை பாப்பா என்று கூறியது வரை கேட்டவள் அவன் கடைசியில் உதிர்த்த அந்த பாப்பாவில் ஏது பாப்பாவா என்று அதிர்ந்தவள், இருடி வரேன் என்று மனதில் கருவியவள் தன் அன்னைக்கு அழைத்து தான் அவனை பார்த்து விட்டதாகவும் அவனுடன் சிறிது நேரம் வெளியே சென்று வருவதாகவும் கூறி வைத்துவிட்டு தன் தோழிகளில் ஒருத்தியிடம் ஏதோ கூற அந்த அவள் ஐஷுவிடம் டன் என்று கட்டை விரல் உயர்த்தி காட்டியவள் சானுவை நெருங்கினாள். இவன் அவளை தேடி சுற்றும் முற்றும் பார்த்து கொண்டிருக்க அவன் பின்னால் இருந்து தோளை தட்டி, ஏய் தம்பி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? யாரு நீ? பொண்ணுங்க இருக்கிற இடத்துல உனக்கு என்ன வேலை என்று தன் கட்டை குரலில் மிரட்டும் துணையில் கேட்க, என் பாப்பாக்காக வெயிட் பண்றேன், இன்னும் வரல, அதான் இங்க நிக்கிறேன், நீங்க யாரு என்று தான் நிற்பதற்கு விளக்கம் கொடுத்தவன் அவரிடம் யாரென கேட்க, அவன் பாப்பா என்றதில் சிரிப்பு வந்தாலும் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு, ஏய், நான் கேட்டதுக்கு தான் நீ பதில் சொல்லணும், திரும்ப கேள்வி எல்லாம் கேட்க கூடாது, ஏன்னா திரும்பி கேள்வி கேட்டா பதில் தெரியாது. இப்படி பாப்பாக்கு வெயிட் பண்றேன்னு சொல்லி எவளையாவது கரெக்ட் பண்ணி பாப்பா கொடுத்துட்டு போயிடுவீங்க என்று எகத்தாளமாக பேச, ஹலோ மிஸ், மைண்ட் யோர் வேர்ட்ஸ், என்ன விட்டா பேசிட்டே போறீங்க என்று எகிரிடம், ஏய் என்ன லந்தா, இந்த ஏரியா போலீஸ் கிட்டையே குரலை ஒசத்தி பேசுற, என்ன முட்டிக்கு முட்டி தட்டணுமா என்கவும், போலீஸ் என்றதும், சாரி மேம், நான் என் அத்தை பொண்ணுக்கு வெயிட் பண்றேன், வேற நீங்க சொன்னது போல எதுவும் இல்லை என்றவனிடம், அப்போ எங்கே அந்த அத்தை பொண்ணு என்று நம்பாத துணியில் கேட்டாள். அவன் முகம் மாறவும் இதுவரை அமைதியாக பார்த்து கொண்டிருந்த ஐஷு ஓடி வந்து அவன் கை சந்தில் கைவிட்டு தன்னை சேர்த்தனைத்தவாறு, மாமா எப்ப வந்தீங்க, ரொம்ப நேரம் ஆச்சா? சாரி மாமா, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட கேண்டீன் வரைக்கும் போயிருந்தேன் என்று கூறிவிட்டு தங்களின் முன்னால் நிற்கும் தன் தோழியை பார்த்து அவனுக்கு தெரியாமல் கண்ணடித்தவள், யார் மாமா இவங்க என்கவும், அதுவரை அவள் நெருக்கத்தில் திகைத்தவன், இந்த ஏரியா போலீஸ் என்று சொன்னாங்க என்று கூறினான். இருவரையும் பார்த்து, ஓ இதுதான் உன் பாப்பாவா, சரி, சீக்கிரம் கூட்டிட்டு இடத்த காலி பண்ண, அதிக நேரம் இங்க இருக்கக்கூடாது என்று விரட்டினாள். ஐஷுவும் தன் மாமனிடம் திரும்பி, வாங்க மாமா கிளம்பலாம், பைக்கை ஸ்டார்ட் பண்ணுங்க என்றவள் அவன் கைப்பிடித்து இழுத்தாள்.
மழை பொழியும். மழை 4. அவள் தன்னோடு சேர்த்து அணைத்தது இருந்து திகைத்திருந்தவன் அவள் தன்னை மாமா என்கவும் மேலும் அதிர்ந்தான். அந்த அவள் இருவரையும் நோக்கி, ஹலோ, அதான் உன் பாப்பா வந்தாச்சுல்ல, கிளம்பு கிளம்பு என்கவும் ஐஷு அவன் கையை பிடித்து இழுக்க அவள் இழுப்பிற்கு இவனும் சென்றான். பைக்கில் ஏறி அமர்ந்து ஸ்டார்ட் செய்தவன் அவள் அவனை பார்த்தவாறு நின்றிருக்க அவளிடம் ஏறு பாப்பா என்கவும், இது இன்னும் பாப்பாவா என்று அவள் வதனம் அஷ்டகோணலாகியது. இருடா, உன்னை என்ன பண்றேன் பாரு என்று மனதுள் கருவியவள் சட்டென அவன் பின்னால் ஏறியவள் அவன் இடையூடு கையிட்டு வயிற்றை இரு கைகளால் இறுக்கி வளைத்தவள் தன் பஞ்சு பொதிகள் அவன் முதுகில் அழுந்துமாறு அழுத்தமாக கட்டிப்பிடித்து கொண்டாள். அவள் செயலில் திகைத்தவன், ஏய் பாப்பா, என்ன பண்ற என்று துள்ளினான். மாமா, இப்போ எதுக்கு பிரேக் டான்ஸ் ஆடுறீங்க? சீக்கிரம் வண்டி எடுங்க, எனக்கு பசிக்குது என்று இன்னும் அழுத்தமாக அவனோடு ஒட்டி கொண்டவள் அவன் பறந்து விரிந்த முதுகில் தன் கண்ணம் அழுத்தி சாய்ந்து கொண்டாள். பின்னால் அழுந்த பதிந்த மென்மைகள் ஏற்படுத்தும் உணர்ச்சிகளையும் வயிற்றில் கோர்த்திருந்த அவள் கைகளின் உராய்வில் கிச்சு கிச்சு மூட்டுவது போலிருக்க, பாப்பா கொஞ்சம் பின்னாடி தள்ளி உட்காரு, எதுக்கு இப்படி ஓட்டிட்டு உட்காந்துருக்க? டேய், விட்டா உன் தலை மேல ஏறி மாவாட்டவே செய்வா, நீ இதுக்கே இப்படி சடைச்சுக்கிற. இப்படி உட்காந்தா நான் எப்படி வண்டி ஓட்டுறது? நீ வண்டியை ஓட்டுறதுக்கா அவ இப்படி இடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கா? மாமா, பின்னாடி தள்ளி உட்காந்தா நான் கீழே விழுந்துருவேன் என்று முகத்தை பாவம் போல் வைத்து கொண்டு கூறினாள். அப்பொழுதுதான் ஓரடி மேலே இருந்த பேக் சீட்டை கவனித்தான். ஏண்டா இந்த வண்டியை எடுத்துட்டு வந்தோம் என்று மனதுக்குள் நொந்தவாறு வண்டியை கிளப்பினான். அவன் ஸ்டார்ட் செய்து கிளம்பவும் அந்த வேகத்தில் இன்னும் அவன் முதுகில் நச்சென்று மோத, ஐயோ, சீக்கிரம் வீட்டுக்கு போகணும், இந்த பைக்ல டேங் இவ்வளவு பெருசாவா இருக்கணும் என்று கண்டுபிடித்தவனை சபித்தவாறு ஓட்ட பின்னாடி அமர்ந்திருந்தவளோ அவனுடனான அப்பயணத்தை வெகுவாக ரசித்து கொண்டே வந்தாள். சற்று தூரம் சென்றதும் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் வரவே அதை கண்டு உள்ளுக்குள் குதூகலித்தவள், மாமா மாமா, நிறுத்துங்க நிறுத்துங்க என்று அவன் தோலை பிடித்து உழுக்க, என்னவோ ஏதோவென்று பயந்தவன் சட்டென்று சாலையின் ஓரமாக நிறுத்தியவன், என்ன பாப்பா, என்னாச்சு என்று பதட்டமாக கேட்க, அவளோ அவன் தோலை பிடித்து கொண்டு வண்டியிலிருந்து இறங்கியவள் கூலாக, மாமா பசிக்குது, சாப்பாடு வாங்கித்தாங்க என்று தன் வயிற்றை தடவியவாறு பாவமாக கூறினாள். அவள் அப்படி கூறியதும் அவள் பால் இரக்கம் கொண்டவன் சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டே இறங்கியவன் தாங்கள் நிற்கும் இடத்திற்கு எதிரே ஹோட்டல் இருக்கவே அதனை கண்டவன், சரி வா பாப்பா, அங்க ஹோட்டல் இருக்கு, சாப்பிட்டு போகலாம் என்று அழைக்கவும், என்று வரும் முன்னே சென்றவனின் கையை பிடித்து தன் கையோடு பிணைத்து கொண்டு அவனோடு அந்த சாலையை கடைந்தாள். ஆயிலுக்கும் பிணை கைதி ஆவதற்கான சிக்னல் தான் இது. தன் கையை இறுக்கி பற்றியதில் அவளை பார்த்தவன் அப்பொழுதுதான் அவளை கீழிருந்து மேல் வரை பார்த்தான். சிறுவயதில் பார்த்தது போலவே துரு துரு கோலி குண்டு கண்கள், கூரான நாசி, சிவந்து தேனூரும் செப்பு இதழ்கள், பட்டு போன்ற மிருதுவான கன்னங்கள், ஊதா நிற குர்தாவும் கருப்பு நிற ஜீன்ஸ் அணிந்து இந்த காலத்தின் நவநாகரிக மங்கையாய் மீண்டும் மீண்டும் பார்க்க தூண்டும் அழகியாக இருந்தாள். இவள் எப்படி நம்மை விரும்புறா? எவ்வளோ அழகா இருக்கா! அப்பாடா, ஜொல்லு விட்டுட்டான் என்று தன் மனதிற்குள் நினைத்து கொண்டே வந்தவன், மாமா மாமா என்று அவள் அழைக்கவும் என்னவென்று கண்களால் கேட்க அவளும் கண்களாலேயே அங்கு சாலையோரத்தில் நின்று கொண்டிருந்த ஐஸ்கிரீம் வண்டியை காட்டினாள். கண்ணாலேயே பேசுறாங்களாம். அப்போ வாய்க்கு வேற வேலை வரப்போகுது. நான் சாப்பிட போறத சொன்னேன். ஐஸ்கிரீம் வேணுமா என்று கேட்க அவள் ஆம் என தலையாட்ட, என்ன ஃப்ளேவர் வேணும் என்கவும் சாக்லேட் என்று கூறவும் அவன் திரும்பி, அண்ணா, சாக்லேட் ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் ஒன்று என்று அவரிடம் சொல்லிவிட்டு, ஒன்று போதுமா பாப்பா என்று ஐஷுவிடம் கேட்டான். பாப்பா பாப்பானே பட்டா போட்டுட்டான். வெண்ணிலா ஒன்று வேணும் என்கவும் அவரிடம் திரும்பி சொல்லிவிட்டு வாங்கி அவளிடம் இரண்டையும் கொடுக்க சாக்லேட் ஃப்ளேவரை வாங்கியவள், அது உங்களுக்கு தாமாமா என்று அவன் இடது கையோடு தன் கையை விட்டுக்கொண்டு தன்னோடு அணைத்தவாறு நடக்க, பாப்பா கொஞ்சம் நகர்ந்து வா, எல்லாரும் பாப்பாங்க என்கவும், யாரு பார்த்தா எனக்கு என்ன மாமா, நான் என் மாமா கூட தானே இப்படி இருக்கேன் என்றவள் அவனிலிருந்து பிரியாமல் வாங்க என்றவாறு அந்த ஹோட்டலுக்குள் தன் ஐஸ்கிரீமை சுவைத்தவாறு அவனுடன் நுழைந்தாள். உள்ளே சென்று கை கழுவி விட்டு வந்து இருவரும் இருக்கையில் எதிரெதிரே அமர
அவன் ஐஸ்கிரீமை இன்னும் சாப்பிடாமல் வைத்திருக்க, சாப்பிடுங்க மாமா என்றவள் அவனிடம் சாக்லேட் ஃப்ளேவர் டேஸ்ட் பண்ணி பாருங்க, செம்மையா இருக்கும் என்று அவளதில் ஒரு ஸ்பூன் எடுத்து அவன் ஏதோ பேச வரவும் ஊட்டிவிட்டாள். எப்படி இருக்கு, சூப்பரா இருக்குல்ல என்று குண்டு கன்னம் ஒதுங்க சிரித்தவள், அவள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ஃப்ரீஸ் ஆகி அமர்ந்திருந்தவனை கண்டு கொள்ளாமல் தன் ஐஸ்கிரீமை கர்ம சிரத்தையாக சப்பு கொட்டி சாப்பிட்டு கொண்டிருந்தாள். ஃப்ரீஸ் ஆகிட்டானா? நான் வேணும்னா தீக்குச்சி எடுத்துட்டு வரவா, உருகிடுவான். அவனோ அவள் ஐஸ்கிரீம் ஊட்டி விடுவாள் என்று கனவா கண்டான். அவள் செயலில் திகைத்து விழித்தவன் தொண்டையில் அவள் ஊட்டிய ஐஸ்கிரீம் அமிர்தமாய் இறங்கியது. அவள் எச்சில் பட்டதால் இப்படி இனிக்குதோ என்று அவன் மனதில் நினைக்க அதிர்ந்தான். என்ன இப்படி யோசிக்கிறேன்? அந்த பொண்ணு மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம நீயா ஏதாவது ஆசையை வளர்த்துக்காதடா என்று தனக்கு தானே கூறிக்கொள்ள, அவ மனசுல நீ இல்லாம தான் பொசுக்கு பொசுக்குன்னு உன் கையை பிடிச்சுக்கிறாளா? இப்ப கூட உனக்கு ஊட்டி விட்டாளே, அவ ஏன் உனக்கு ஊட்டி விடணும் என்று அவன் மனசாட்சி கேள்வி கேட்க, ஆமா ஏன் ஊட்டி விட்டா என்று இவன் பதில் கேள்வி கேட்க, அதில் காண்டான மனசாட்சி, பொடா மரமண்ட, உன் மண்டையில ஒன்னும் இல்லைன்னு தெரிஞ்சும் உன்கிட்ட கேள்வி கேட்டேன் பாரு, என்ன சொல்லணும் என்று தன்னை தானே திட்டிக்கொண்டு, நான் மட்டும் எப்படி இருப்பேன், உன் மனசாட்சி தானே, நானும் மரமண்டதான் என்று சலித்து கொண்டது. அவ மனசுல ஒண்ணுமில்லாம தான் உனக்கு ஊட்டி விட்டாளா, அதுவும் இத்தனை பேர் இருக்கிற இடத்துல என்று அவன் மனசாட்சி கூற யோசித்தான். அப்போ என்ன அவளுக்கு பிடிச்சிருக்கு, அதான் என்கிட்ட உரிமையா பழகுறா, மாமா மாமான்னு கூப்பிடுறா என்று நினைக்கவும், அப்பாடி உன்னை கோமாவில இருந்து எழுப்ப எவ்வளவு பாடுபட வேண்டியதா இருக்கு என்ற மனசாட்சி, அவன் உன் ஆளுதான், கரெக்ட் பண்ணிக்கோ, இல்லைன்னா உனக்கு ஐஸ்வர்யா கிடைக்காது, ஆண்டிப்பட்டி அனிதா தான், இப்போவே சொல்லிட்டேன் என்று ஓடி ஒளிந்து கொண்டது. இவன் ஏதோ பேச வர பேரர் வரவும் சரியாக இருந்தது. சகுனம் சரியில்லையோ, சகுனி வர வரைக்கும் சகுனம் நல்லா தான் இருக்கும். மாமா உங்களுக்கு என்ன வேணும், இந்தாங்க மெனு ஆர்டர் பண்ணுங்க என்று அவன் புறம் மெனு கார்டை நீட்டினாள். எனக்கு பசி இல்லை, நீ ஆர்டர் பண்ணு என்கவும் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஒன்றும் லாலிபாப்பும் ஆர்டர் செய்தாள். சாப்பாடு வர்றதுக்கு இன்னும் 10 நிமிஷம் ஆகுமாமா, நீங்க ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க என்கவும் அதனை பிரித்தான். இன்னுமா சாப்பிடல, உருகி ஊத்திருக்கும். அவன் சாப்பிடவும் அதனை பார்த்து கொண்டே எழ, ஏன் பாப்பா என்னாச்சு என்று கேட்க, ஒண்ணுமில்ல என்று தலையாட்டியவள் அவன் பக்கத்தில் அவனை உரசி கொண்டு அமர, அவன் உடலில் 1000 மத்தாப்புக்கள் வெடித்து சிதறியது. அவன் அதிர்ந்து அவளை தன் சிறிய கண்கள் விரிய பார்த்து கொண்டிருக்க, அவளோ சாவதானமாக அமர்ந்து அவன் சாப்பிட்டு கொண்டிருந்த ஸ்பூனை வாங்கி சாப்பிட்டாள். பாப்பா என்று ஏதோ பேச வர, அதென்ன பாப்பா, என்ன பார்த்தா பாப்பா மாதிரியா இருக்கு, அதென்ன வந்ததுல இருந்து பாப்பா பாப்பான்னுட்டு, ஒழுங்கா வேற பேரு சொல்லி கூப்பிடுங்க, இல்ல கடிச்சிருவேன் என்று கடிப்பது போல் செய்கை செய்தாள். அவன் பேச வர, வெயிட் பண்ணுப்பா, பேரர் வந்து உணவை வைத்து விட்டு செல்ல, வாங்க மாமா சாப்பிடலாம் என்று அவனுக்கு தட்டெடுத்து தாராளமாகவே பரிமாறி தனக்கும் கொஞ்சம் வைத்து கொண்டு, சாப்பிடுங்க மாமா என்றவாறு தன்னதை குறிக்க தொடங்கினாள். அவள் கைகளை வைத்துக்கொண்டு சும்மா இல்லாமல் அவன் தொடையில் மேலும் கீழுமாய் கோடி இழுத்து விளையாடி கொண்டே சாப்பிட்டாள். அவனோ அவள் கைப்பட்ட இடம் மிகுந்த அவஸ்தையை கொடுக்க நெளிந்து கொண்டிருந்தான். அப்பொழுது பேரர் பில் எடுத்து வர அதை வாங்கி பார்த்துவிட்டு அவன் பேங்க் பாக்கெட்டில் வைத்திருந்த அதிலிருந்த பர்ஸை சரக்கென்று உருவியவள் அதிலிருந்து பணம் எடுத்து கொடுத்தாள். பின் இருவரும் சாப்பிட்டு வெளியே வரும் பொழுது ஏதோ இவள் இவனை பார்த்து மாமாவென்று பேச வர எதிரே வந்த ஆடவர்களை கவனிக்கவில்லை. அவர்களும் இடிப்பது போலவே வர அவர்களை முறைத்தவாறு அவளை தன்னோடு சேர்த்து அணைத்தவாறு செல்ல, அவள் இங்கு இருந்தாள். அவள்தான் தன்னவனின் முதல் அணைப்பில் மெய் சிலிர்த்து பரவசம் அடைந்தாள். தான் அணைத்ததில் அவளுடன் சிலிர்ப்பதை அவனும் உணர்ந்தான். பின் இருவரும் வெளியே வந்து சாலையை கடந்து அவன் பைக்கை ஸ்டார்ட் செய்து அவளை அமருமாறு கூறினான். அவள் முன்பு போலவே அவனை அணைத்து கொண்டு போகுமாறு சொல்ல, சிரித்து கொண்டு வண்டியை கிளப்பினான். முன்பிருந்த மனநிலைக்கும் இப்பொழுது இருக்கும் மனநிலைக்கும் நிறைய வேறுபாடு இருந்தது. அவளின் ஒவ்வொரு செயலிலும் அவன் கவரப்பட, அவளே விட்டாலும் நான் இனி விட மாட்டேன் என்ற நிலைக்கு வந்திருந்தான். அவள் வீட்டுக்கு சென்றதும் தன் அறைக்கு அழைத்தாள். வேண்டாம்டா போகாத, கிட்னி பிடுங்க கூப்பிடுறா, கிட்னி பத்திரம். தன் அறைக்கு வந்தவனிடம்
மாமா, கொஞ்ச நேரம் முன்னாடி செய்தத உங்களுக்கு உங்க கூடவே இருந்து காலத்துக்கும் உங்க மனைவியா செய்யணும் என்று தன் மனதை அவளிடம் கூறினான். அவள் கூறியது வேறு, அவன் நினைத்தது வேறு. மழை பொழியும்.